ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொழும்பினுடைய நகர பகுதியில் வந்து இருக்கின்றோம். பரபரப்பாக எப்போதுமே வந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த நகர பகுதியில் கொழும்பில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த பொங்கலுக்காக தங்களை எப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குகிற நேரத்தில் வந்து அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனம் செலுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த என்ன சொல்கிறது, விலைவாசி எல்லாம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுற நேரத்தில் அவங்க வந்து மனசில் வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த நகரப்பகுதியை தாண்டி ஏராளமான இடங்களுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். எனவே பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் நம்மளுடைய மொழியோடும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பின்னி பிணைந்து வந்து இருக்கிறது. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் இங்கே இருக்கிற மக்கள், அதுவும் குறிப்பாக நகர மக்கள் இந்த பொங்கலுக்காக எப்படி ரெடி ஆகிறாங்க என்றதை இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து நிற்கிறோம். ஒரு அண்ணா வந்து ஓட்டோவில் வந்து நிறைய பொங்கல் பானை வந்து வாங்கிட்டு வந்து போகிறாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பொங்கல் பானைகள் வந்து ஓட்டோக்குள்ளே அடுக்கி வச்சிருக்கிறாரு. பார்க்க வந்து வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. எங்கே கொண்டு போகிறார், என்ன விலைக்கு வாங்கினார், எந்த இடத்துல கொண்டு போய் விற்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? நான் இங்கே கொழும்பு தான். ஓகே, இப்போ உங்களோட ஓட்டோக்குள்ளே வந்து பார்க்கும்போது நிறைய பானை வந்து வாங்கியிருக்கிறீங்க. எங்கே கொண்டு போகிறீங்க? இது வந்து விலை விற்கிறதுக்காக திரும்ப இங்கே வந்து வாங்கிட்டு போய்ட்டு கொண்டு போகிறோம். இது வத்தலை கொண்டு போகிறோம். ஓகே, இப்போ இங்கே தான் வாங்கினீங்க. ஓகே, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இல்லைங்கள, என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஒரு பானையோட விலை என்ன? விலை வந்து உங்கள்கிட்ட தான் வாங்கினது. அவங்க ஒரு சில எங்களுக்கு தாராங்க, அதே விலைக்கு விற்கிறோம். இன்னும் விலை பட்டியலாம் அவங்க ஒன்றும் நியமிக்கலை எங்களுக்கு. நீங்கள் விற்றுட்டு நாங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் விலை சொல்கிறோம். வந்து வியாபாரத்தை பண்ணுங்கள், அவங்களோட பொருட்களை வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே விற்கிறோம். அவ்வளோ தான். அது வியாபாரம் பண்ணுற அவங்களுக்கு தான் அவங்களோட விலை மதிப்பெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பானை வந்து வாங்கிட்டு போகிறீங்க? இல்லை இது வந்து காணுமா, இல்லை இது இன்னும் மேலதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுண்டா இது பிறகு மேலதிகமாக வாங்குறத பற்றி யோசிக்கணும். இது முதல்ல முடியுமாங்கிற இப்போ இருக்க கால நிலவரத்தில் வந்து இது முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் பொதுமக்கள்கிட்ட காசு, இனி சட்டி, அரிசி, பச்சரிசியே ஒரு இடத்துல தேடுறாங்க, சிவப்பரிசி ஒரு இடத்துல பொங்கல் வைக்கிறது தேடுறாங்க. அதனால இப்போ இது வந்து இந்த சட்டியை வாங்கிட்டு பொங்கல் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போ இந்த முறை பொங்கல் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத பொங்கல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பொங்கல் அப்படின்னு சொல்லாலே சிவப்பு பச்சரிசி தான் எல்லாருமே வந்து வாங்குவாங்க. எனவே அந்த அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கிற காலகட்டத்தில் பொங்கல் வந்து எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஆமாம், கட்டாயமாக அப்படி தான். நாட்டு ஜனாதிபதி கூட சொல்கிறாரு 240 ரூபாய்க்கு மேலே அரிசி விற்கக்கூடாதுன்னு. இப்போ இன்றைக்கி காலையில் கேட்டேன் 325 ரூபா சொல்கிறாங்க சிகப்பு அரிசி 1 கிலோ. அப்போ 325 ரூபாய்க்குள்ள சட்டி 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு அரிசி 1 கிலோ 325 ரூபா போடி நீ எத்தனை பேருக்கு பொதுமக்களுக்கு ஆக்கி கொடுக்குறது என்ன? இப்போ அதனால அது நீ 1 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆக்கி கொடுத்து பக்கத்து வீட்டு கொடுத்து சாப்பிட்டு சேஃபாக இருக்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த நிலைமையில் அப்படி சட்டியிலலாம் ஆக்கிறதும் பார்க்க வீட்டில் உள்ள பானையில் ஆக்கி சாப்பிட்றது ஃபஸ்ட்டுன்னு ரொம்ப பேர் யோசிப்பாங்க. அதில் எல்லாம் யோசிக்கிறோம், வியாபாரம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகக்குரியதாக தான் இருக்குது. சரி, ஆரம்பத்தில் வந்து நிறைய சந்தேகம் வந்து இவருக்குள்ளே வந்துருக்கு. அதாவது தன்னுடைய பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கிட்டு போகிறாரு, ஆனால் இன்னொரு இடத்துல வத்தலையில் கொண்டு போய் இதை வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் இதை வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து தனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இப்போ என்ன சொல்லுவோம், பாசிட்டிவோடு ஆரம்பிக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த பானை வந்து பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஆனால் பொதுமக்களோட சுகாதாரம் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்ட்டா ஒவ்வொருத்தர் இந்த சின்னவங்களுக்கு இப்போ ஸ்கூல் புக்ஸ் எடுக்கணும், இந்த அவங்களோட கலாச்சாரத்துக்குள்ள இது கட்டாயமாக தேவைங்கிறது முக்கியமான விஷயம். அந்த அப்படிங்கிறதுக்காக எடுத்தால் மட்டும்தான். மற்றபடி எடுக்கணுங்கிற கட்டாயப்படுத்தி எடுக்கணுங்கிற காலம் ஒன்று இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் எடுத்தாங்க. இப்போ வந்து கட்டாயப்படுத்தி ஒரு பொதுமக்களுக்கு கொடுக்க கஷ்டம். அவங்க இதெல்லாம் ஆக்கினா இதில் ஆக்கினா பொங்கல் தான், எப்படி சாப்பிட்டாலும் வாயில் தான் அப்படின்ற மாதிரி காய்ச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ இப்படி வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. செட்டியாத்தரில் ஒவ்வொன்று ஜனமாக இருக்கும். இந்த இடத்துல வாழை மரம், கரும்பு, நிறைய பொருட்கள் போட்டிருப்பாங்க. இந்த முறை அந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இவங்க மட்டும்தான். நான் நினைக்கிறேன் இந்த கொழும்புலேயே இவங்க மட்டும்தான் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ இவங்ககிட்ட தான் பொருட்களை கொஞ்சம் வாங்கிட்டு போய்ட்டு நாங்களும் வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்.
இப்போ நாங்கள் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு பொங்கல் பானையை வந்து விற்பனை செய்கிற ஒரு இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். எனவே இங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ஓனரை வந்து நாங்கள் மீட் பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்ல போகிறாரு, இங்கேருந்தெல்லாம் இந்த பானைகளை கொழும்புக்கு வந்து கொண்டு வந்தார், பிஸ்னஸ் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு, எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் இப்போ கேட்டு வந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து வாரீங்க? புளிச்சாவளத்துலேருந்து வரோம். எந்த இடம்? புளிச்சாவளம், புத்தளம் மாவட்டம். புத்தளம் மாவட்டத்துலேருந்து வாரீங்க. ரைட். இன்றைக்கு தான் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் கொழும்புக்கு வந்தீங்களா? இங்கே தான் வந்துடும். ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை பானைகளை வந்து கொண்டு வந்தீங்க? பானையில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வியாபாரம் போகுது, கொஞ்சம் சாமானி பிஸ்னஸ்ன்னு வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. இனி கொஞ்சம் இனி ரொம்ப பானை இதுங்க நம்ம மட்டும் தான் இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி இனி காலம்பரம் வந்து இன்றைக்கி தான் செஞ்சுக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி வியாபாரம் போகுது. புத்தாண்டு இந்த 25ஆம் ஆண்டில் புது வருஷம் பொங்கல் வாழ்த்துக்குன்னு நட்டி கொடுக்குறேன். இங்கே வந்து பிஸ்னஸ் ஒரு மாதிரியாக போகுது. ஆளுங்க பானை 1-2 எடுக்கிறாங்க. பிஸ்னஸ் இல்லை. இனி என்ன செய்யணும், மழை காலத்தில் இனி வெள்ளமும் தண்ணி வந்துச்சுன்னா வேலை செய்ய கஷ்டம். அதனால இந்த நம்ம பானை கொஞ்சம் கொண்டாந்து இன்றைக்கி வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு எல்லா உலகத்து நாட்டுக்குன்னு பொங்கல் வாழ்த்துக்குன்னு எல்லாம் நன்றி நான் கொடுக்குறேன். எல்லாம் வாழணும். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்கள் புத்தளத்துலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து தான் இந்த பானைகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்த நீங்கள். அங்கேருந்து வரும்போது நீங்கள் செய்த பானை அல்லது நீங்கள் அங்கேருந்து வேறு யார்ட்டையும் வாங்கினீங்களா? இல்லை, இது நாங்கள் செய்கிற பானை. ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பானைக்குடைய விலை வந்து எவ்வளவு நீங்கள் மதிப்பீடு வச்சுருக்கிறீங்க? மதிப்பு என்ன 500-600 ஒரு விலைக்கு தான் இருக்குது. இப்போ இந்த பானையோட விலை என்ன விலை? இந்த பானைக்கு நீங்கள் என்ன விலை வந்து போடுவீங்க? 450 500 கொடுக்குறது. ஒவ்வொரு வேலைக்கு இருக்குது 450. இப்போ போன வருஷம் வந்து இதே மாதிரி சைஸில் இருக்கிற பானையோட விலை வந்து எப்படி இருந்துச்சு? போன பையனை நான் வரலை, இந்த பையன் தான் நான் வந்தேன். ஓகே. அப்போ இந்த முறை வந்து இந்த பானை வந்து செய்யும்போது இதுக்குடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கா இந்த வருஷம்? என்ன காரணம்? இதெல்லாம் எல்லாம் சாமான விலையே எல்லாம் சாமான் மண் விலை எல்லாம் சாமான் விலை. இதெல்லாம் கூலிக்கு தட்டுறாங்க. இதுக்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும். நாங்கள் இது ஒரு வேறு குமிசாக்கு கொடுத்து தான் நாங்கள் மானை கொண்டாந்து அது இங்கே கொண்டாந்து விற்கிறோம். நாங்கள் லொரி கூலி கட்டுப்படி ஆகாத நமக்கு. லொரி கூலியெல்லாம் நஷ்டம்தான். இனி இப்போ நாங்கள் கதிரேசன் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இந்த கதிரேசன் ஸ்ட்ரீட் எப்போயுமே வந்து பரபரப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். இங்கே சில கடைகளை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது இப்போது பொங்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டை வந்து நாங்கள் நல்ல வடிவாக அலங்காரம் பண்ணுவோம், டெக்கரேட் வந்து பண்ணுவாங்க. பூ மாலைகளிலிருந்து, அதை விட வந்து பொங்கல் நாளன்று நாங்கள் போடுற கோலத்திலேருந்து, அந்த கோலத்துக்கு தேவையான பவுடர்களை வந்து வாங்குறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து வீட்டை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நிறைய மாலைகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு கடைக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போகிறோம். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, அங்கே எப்படியெல்லாம் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்கன்றதை வந்து இப்போ வந்து நாங்கள் பார்க்கலாம். வாங்க போவோம். நியூ விஜய் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கடையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்திருக்கு. நிறைய விஷயங்கள், அதாவது பொங்கல் வந்தாலே வந்து நம்மளுடைய வீட்டை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கொள்ள முடியும், பூ மாலைகளிலிருந்து, அதாவது ரெடிமேட்டாக நாங்கள் வாங்குகிற பூ மாலைகளிலிருந்து போடுற கோலம் வரைக்கும், கோலத்துக்கு தேவையான பவுடர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து இருக்குது. எனவே அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். பரபரப்பாக வந்து தன்னுடைய பிஸ்னஸை வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன தம்பி வந்து தன்னுடைய பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர் கூட வந்து நாங்கள் பேசலாம். இப்போ நாங்கள் இந்த கடைக்குள்ளே வந்த டைமில் ஒரு தம்பி பரபரப்பாக தன்னுடைய பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் கூட வந்து நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நானும் நல்லா இருக்கிறேன். பிஸ்னஸில் நீங்கள் வந்து பரபரப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த டைமில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த கடையை பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஏன்னா நிறைய, அதாவது இப்போ பொங்கல் வருது அப்படின்னு சொன்னாலே இந்த பொங்கலுக்கு தேவையான அதாவது வீட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். எனவே அந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் விற்பனை செய்கிறீங்க. எனவே இங்கே இருக்கிற பொருட்களை பற்றி நமக்கு சொல்லுங்கள். ஒவ்வொன்றா சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். சரியா? சரிண்ணா, ஓகே, நான் சொல்கிறேன். இது வந்து கோலத்தட்டு அண்ணா. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து சும்மா கையால் தானே கோலப்படியை போட்டு போடுறாங்க. இது இந்த காலத்தில் நவீன முறையாக வந்திருக்கு தட்டு.
இப்போ இந்த தட்டை வச்சு இந்த மாதிரி ஒயிட் பொடியை எடுத்து கீழே போடணும். இப்படி இந்த தட்டுக்கு மேலே போட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு இப்படி எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அந்த டிசைன் அழகாகவே வந்துடும். அப்போ சும்மா நேச்சுரலாக அழகாக வந்துடும் டிசைன் உண்டு. ஆனால் இப்போ வீட்டில் வந்து இப்போ பொங்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோலம் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் என்ன சொல்ல கஷ்டப்படுவாங்க, எல்லாராலையும் வந்து முடியாது. அப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன? நான் இது வந்து அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாராலே எல்லா டிசைனும் போடலாம். இத்தனை இதில் வந்து பாருங்கள் பல வகையான டிசைன் இருக்குது. இந்த மாதிரி பாதாச்சு, இந்த மாதிரி பூ பொட்டெலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எல்லாரும் போட இல்லாத ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க போடுவாங்க. இது வந்து எல்லாத்தாலையும் போடலாம். இத்தனை இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அழகாகவே போட்டுடலாம். ஓகே. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் கோலம் போடுறதுக்கு என்னென்ன பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு வந்து நான் மெயினே வந்து ஒயிட் பவுடர் தான். ஒயிட் பவுடரில் ஒவ்வொருத்தவங்க பியூர் ஒயிட்டாகவே போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கலரில் போடுவாங்க. இது வந்து கலர். இது வந்து கலரில் வந்து 12 கலர் இருக்கும். நல்ல எக்ஸ்பென்சிவான பிரைட்டான கலர் இருக்கும். இது வந்து டை. இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் பூ, அரிசி அதோட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி ஆனால் இந்த தட்டில் போட இயலாது. நம்ம மற்ற மாதிரி தட்டுங்க எதுலையாச்சும் போடலாம். மற்றபடி இந்த தட்டின விலை வந்து ஒவ்வொருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு. ஆனால் இந்த தட்டின விலை வந்து வெறும் 100 ரூபா தான். இந்த பவுடர் விலை வந்து வெறும் 250 ரூபா தான். இந்த ஒயிட் பவுடர் விலை வந்து 300 ரூபா தான். இதில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இது லாபம் இந்த பாக்ஸ் எடுக்கிறது. இது வந்து 500 ரூபா 12 கலர் இருக்குது. இதை எடுத்திங்கன்னா பல வகையான கலர்லையும் பல வகையான டிசைன்லையும் நீங்கள் கோலத்தை மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் இந்த வெளியில் கொஞ்சம் இம்பூட்டாக இந்த மாதிரி பூமாலையெல்லாம் அடித்தனால கொஞ்சம் கஸ்டமர்ஸை கவர்ற ரீதியில் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த பூமாலையெல்லாம் எடுத்திங்கன்னா வாசலுக்கெல்லாம் போட்டுட்டு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொங்கல் டைம்லலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் விலை வந்து ஒவ்வொருத்தவங்க நினச்சிருப்பாங்க 2000 ரூபா 3000 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த விலை வந்து வெறுமே 800 ரூபா தான். 800 ரூபா. மற்றபடி இந்த இதை பார்த்தீங்கன்னா இது பேர் தான் குருத்தோலை. இப்போ அந்த காலத்துலலாம் தென்னை மரத்தில் ஏறி அந்த பாலை இதை வெட்டி தான் போடுவாங்க. இப்போ வந்து நவீன முறையை இந்த மாதிரி ரப்பர் சீட்டில் வந்திருக்கு. இது லேஸு. ஏன்னா ஊரில் உள்ளவங்களுக்கு லேஸு அங்கிட்டு மரத்தில் ஏறி இப்படி வெட்டுறது பின்னுறது லேஸாக இருக்கும். இங்கிட்டு வந்து சிட்டியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால இந்த மாதிரி மெத்தடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சும்மா இப்படி அடிச்சு விட்டாலும் நல்ல மங்களகரமான தோட்டத்தில் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாலைகள், இந்த மாதிரி பூ மாலையெல்லாம் வாசலில் முன்னுக்கு என்ட்ரன்ஸில் போட்டால் நல்லாவே இருக்கும். நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து கோல ஸ்டிக்கர்னா. இப்போ நம்ம உள்ளுக்கு முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு அங்கிட்டு போகும்போது 2x2 டைல்ஸ் இருக்குதுண்ணே. 2x2 டைல்ஸில் இது ஒட்டலாம். ஒட்டினீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் எங்கள்கிட்ட நிறைய டிசைன் இருக்குது, எக்கச்சக்கமான டிசைன் இருக்குது. சாதாரணமாக இதை பார்த்தீங்கன்னா இது இந்த பீக்கப் போட்டு வெல்கம்னு அடிச்சிருக்கு. முன்னுக்கே வரும்போது ஒரு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இது என்ன தம்பி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்கள் அந்த கருத்தை முன் வைப்போம், இது ஒரு 2x2 டைல்ஸில் ஒட்டுறது அப்படின்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூமாலைகள் இதெல்லாம் வெறும் 900 ருபீஸ் தான். இதெல்லாம் வாசலுக்கு நல்லா முன்னுக்கும் நல்ல ஒரு என்ட்ரன்ஸுக்கு நல்ல ஒரு கவர்ச்சியாக இருக்கும். யாராச்சும் தெரியாதவங்க வந்தாலும் இதை பார்த்தாலே நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. மற்றபடி அந்த மாதிரி பூமாலை இதெல்லாம் வந்து இந்தியண்டை. இதெல்லாம் இந்தியண்டை வந்து நம்ம கடையில் கொஞ்சம் மலிவாக தான் நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பொங்கல் டைமில் நிறையவே வாங்குவாங்கன்னு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் சிறிய அளவு லாபத்தில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் 2400 ரூபா தான். சைடுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி மாயிலைகள்லாம் மேலே போட்டு விட்டால் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஆனால் இந்த மாவிலையை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்னது? இது இந்த அங்கே அந்த சைட்லேயும் வந்து இருக்குது அண்ணா. இது வந்து இப்போ நம்ம ஊரில் இருந்தால் மாமரத்தில் ஏறி மாங்காய் இலையை பிடுங்கி அதில் பொட்டு வச்சு சும்மா போடுவோம். இது வந்து சிட்டியில் வந்து மாமரம் பெருசாக இருக்கும், சில வேலைகள் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மழை டைமில் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது வாங்கினீங்கன்னா ரொம்பவே லேசாக இருக்கும். இதை வாங்கிட்டு இது விலை வந்து வெறும் 150 ரூபா தான். இதை வாங்கி சும்மா அடித்து விட்டிங்கனாலே நேச்சுரல் மாயிலையோட இது பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பானைகள் வந்து இருக்குது. பானைகள் பார்க்கும்போது அந்த பானைகளுக்கெல்லாம் நீங்கள் கலர் பண்ணியெல்லாம் வச்சுருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். அண்ணா இப்போ பானைகள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அலுமினிய பானை வைப்பாங்க. அலுமினிய பானை வைக்கிறது என்னென்னா சும்மா ஒரு சும்மா கிளாஸியாக சும்மா நார்மலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இது தான் பாரம்பரிய வழக்கம். இப்போ இது வந்து மண்பானை சும்மா கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்புட்டான டெக்கரேஷன் இந்த மாதிரிக்கே போட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சா ஒரு மங்களகரமான தோற்றத்தில் இருக்கும். டக்குன்னு கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. இது விலையெல்லாம் ரொம்ப கூட இல்லை. இது ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் தான். இதெல்லாம் இந்த பானைக்கு வந்து அடுப்பு அந்த மாதிரி செட்டப் இல்லையா அவங்கள்ட்ட? பானைக்கு வந்து அடுப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ இது வந்து இந்த பானையை வந்து நம்ம ட்ரைட்டாக வந்து அடுப்புலையே வைக்க வேண்டியது தான். சும்மா ஒரு 3 கல்லை போட்டு விறக வச்சு கொளுத்தி விட்டு இதை வச்சுட்டிங்கன்னா இது ஒன்று இது. ஏன்னா மண்பானையில் தட்டுறது அவ்வளோ ஒரு இது. இப்போ தண்ணியே நீங்கள் மண்பானையில் ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வெயில் டைமில் இதை வச்சுருந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு குளிராக இருக்கும். ஆனால் மண்பானையில்
அலுமினிய பானையோட மண் பானையில் உள்ள வந்து பெஸ்ட்டு, நம்பர் 1 பெஸ்ட்டு. எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லை, சுத்த மண்ணில் செய்கிறது தானே, அதனால நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது? இப்போ இதெல்லாம் வந்து இந்த அதாவது பொங்கல் டைமில் தங்களுடைய வீடுகளை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதில் வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர்றாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நிறைய பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்களா? ஆமாண்ணா, கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் சும்மா முன்னுக்கு சும்மா கிளாஸ் எதுவுமே அடிக்காமல் டெக்கரேஷன் எதுவுமே போடாமல் வச்சுருந்தோம்னா கஸ்டமருக்கு பார்க்க இயலாது, இது என்ன கடைனே தெரியாமல் போயிடும். ஆனால் இது சுத்தமாக ஒரு பென்சி கடை, விஜய் சென்டர்லேருந்து ஸ்ரீ ஸ்ட்ரீட்டில் ஒரு பென்சி கடை இது. ஆனால் பென்சி கடை உள்ளுக்கு எங்கள்கிட்ட நிறைய ஐட்டம் இருக்குது, பூஜை சாமான் அவ்வளோ ஐட்டமும் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் கஸ்டமர் ஸ்கூலுக்கு வந்தால் ஒவ்வொருத்தவங்க தெரியாதே, ஒவ்வொருத்தவங்க வெஹிக்கிளில் போவாங்க, ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது தானே. அது நாங்கள் இப்படி வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பொங்கல் சீசன் தானே, கஸ்டமர்ஸ் வரவங்க உடுப்பு எடுப்பாங்க, அந்த வேறு சாமானுங்க வாங்குவாங்க, பூஜை சாமானுங்க வாங்குவாங்க. இப்படி வெளியில் போட்டால் நல்ல கடையாக இருக்குது, இதில் நல்ல மாலையெல்லாம் இருக்குது, எவ்வளோன்னு சும்மா கேட்போம் அப்படின்ட்டு இந்த மாலையை பார்த்துட்டு இது எவ்வளோ தம்பி அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு நாங்கள் இதோட கொடுத்து அனுப்புகிறது இல்லை, அக்கா இந்தாங்க உள்ளுக்கு இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டுப்போம். கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான பொட்டு, அந்த மாதிரி லிப்ஸ்டிக், கோல்டு செயின் அதெல்லாம் வாங்கிட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்குவாங்க. எங்கள் கடையில் வருடம் இப்போ புது வருஷத்து நியூ இயர் வருது தானே, நியூ இயர் வர டைமில் மேகன் காலண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம். வார கஸ்டமர் அவ்வளோ பேத்துக்கு 1 2 எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு 400 500 காஸ்ட் ஆகுது. அது எங்கள் சார்பாக, எங்கள் பஸ் சார்பாக எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாலையெல்லாம் பெரிய அளவு நாங்கள் லாபம் வச்சே விற்கிறோம் இல்லைண்ணா, ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்காது தானே. இப்போ இந்தியன்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப இல்லை, இதுக்கெல்லாம் பெரிய அளவு ப்ராஃபிட் இல்லை. இதெல்லாம் வச்சு போட்டோம்னா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தெரியாதா வேலைக்கு முடிச்சுட்டு ஊருக்கெல்லாம் போவாங்க, இந்த மாதிரி மாலையெல்லாம் நல்லாவே வாங்குவாங்க. அதனால நாங்கள் நல்ல எக்ஸ்பென்சிவான மாலை தான் வச்சுருக்கோம். மற்றபடி அதுவும் எங்களோட ப்ரைம் ஷாப் தான்.